மீண்டுமா உங்களை அவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள்ல ரோமர் புத்தகத்துல 17வது பாகத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். 5ஆம் அதிகாரம் 12 21 வரை இன்னைக்கு கர்த்தருக்கு சுத்தமான பார்க்கலாம். 5ஆம் அதிகாரத்துல துவக்கத்தை பார்த்தோம். அதை 2 பகுதிகளாக பிரித்து பார்த்தோம். முதல் 11 வசனங்கள் நீதிமானாக்கப்படுவதும் தேவனோடு சமாதானமாக எப்படி ஆகிறோம். 2வது பகுதி the contrast between Jesus Christ and Adam. ஆதாமுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள வேறுபாடை இந்த நாள்ல பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெறுகிறோம். அதை நான் விளக்கம் கொடுத்த போன வாரம். அடுத்தது வெர்டிக்கல் ரிலேஷன்ஷிப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். யூதர்களானாலும் புறஜாதிகளானாலும் அந்த இருவருக்கும் மத்தியில் உள்ள சமாதானம் இயேசுவின் மீது சார்ந்து அவரோடு உள்ள உறவு வைக்கும் பொழுது நமக்கும் புறஜாதிகளுக்கும் சமாதானம் உண்டாகிறது. See, horizontal reconciliation depends on vertical reconciliation. இந்த உறவு எப்படி இருக்குதோ அதை பொறுத்துதான் புறஜாதிகளுக்கும் யூதருக்கும் உள்ள உறவு. உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம். அப்ப என்ன இதுல முக்கியமாக உபத்திரவம் என்று நம்முடைய வேதாகமத்துல, பரிசுத்த வேதாகமத்துல உபத்திரவம் என்று போட்டிருக்கிறது. உபத்திரவம் பரீட்சை. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா suffering. When you suffer, your character is being molded. அதே கத்தோலிக்க பரிசுத்த வேதாகமத்துல வேதனைகளில் நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். வேதனைப்படும் பொழுது எனக்கு மனத்தின்மை வருகிறது. கேரக்டர் பரீட்சைக்கு பதிலாக மனத்தின்மை. இந்திய சமகால மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது துன்பங்கள் எனக்கு நற்பண்பை உண்டாக்குகிறது. when you are துன்பங்கள் ஊடாக நீங்களும் நானும் கடந்து செல்லும் பொழுது அதை எதுக்கு தேவன் நம்மளுக்கு பயன்படுத்த விரும்புகிறாருன்னா உங்களுடைய பண்பு மாறணும். அதான் சொல்லுகிற துன்பங்களில் நற்பண்பு அப்படின்னா யுவர் கேரக்டர், த வே யூ ரெஸ்பாண்ட் ஷுட் சேஞ்ச். உபத்திரம் வருதுன்னு வைங்களேன், சிலவங்க என்ன செய்வாங்கன்னா வாயை விட்டுருவாங்க. அது என்ன ஆகும்னா தோல்விக்குள்ள அந்த கேரக்டரை என்ன செய்யணும், கெடுத்து விடும். இப்ப நமக்கு he is in control of our character. See, he is molding our character and உபத்திரவமானாலும் வேதனைகளானாலும் துன்பங்களானாலும் நம்மை பாதிக்க கூடாது. அதுதான் சொல்லப்படுது. அந்த வேதனைகளிலும் துன்பங்களிலும் நமக்கு மனத்தின்மை, நற்பண்பு, we are being tested. அப்போ பாம்பு கடிக்கும், நாய் குறைக்கும். ஆனா சாதாரண மனிதனுக்கும் தெய்வ மனிதனுக்கும் கிருபை பெற்ற மனிதனுக்கும் வித்தியாசம் காணப்பட வேண்டும். அதான் சொல்லுகிறார். நற்பண்பு இது வந்து கேரக்டர் அசாசினேஷன் நடந்துகிட்டே தான் இருக்கும். அதனாலதான் சொல்றேன், சத்ரு யாரை விழுங்கலாம்னு அவன் உங்களை வந்து சும்மா இருக்க விட மாட்டான். அவன் வந்து உங்களை பரீட்சித்து கொண்டே தான் இருப்பான். நீ ஒண்ணுக்கு உதவாதவன், நீ இப்படி. See, he is throwing junk on you, but if you take it, you will be affected. If you don't take it, you will not be affected. You can maintain what God wants you to do. அதான் இது. துன்பங்களானாலும் இன்னொன்று, துன்பங்களில் பரீட்சிக்கப்பட்ட நற்பண்பு. நிறைய பேர் நம்ம தோற்று போய்விடும். கோபம், எரிச்சல் இதெல்லாம் வரும் பொழுது நம்முடைய நற்பண்பு, பஸ்ல ஒருத்தர் சண்டைக்கு வந்தாங்கன்னா சிலவங்க அடிக்க போயிடுவாங்க. ஆனா நமக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, அந்த நேரங்கள்ல பொறுமையை காத்துக்கொள்ள வேண்டும். பரீட்சிக்கப்பட்ட நற்பண்பு அதான். துன்பங்களில் தகைமை, ஒழுக்க முறை. இது கடந்த வாரம் தனித்தனியா பார்த்தேன். உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக திருவிவிலியம், இலங்கை சமகால தமிழ் மொழிபெயர்ப்பு, இந்திய சமகால, இதெல்லாம் நல்ல அழகா பண்ணியிருக்காங்க. இப்ப நம்ம பரிசுத்த வேதாகமத்தை பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்துல 7வது வசனம்னா தமிழ்ல டிரான்ஸ்லேஷன்ல பார்க்கும் பொழுது 8வது வசனத்துல அது இருக்கும். ஆனா அந்த இந்திய சமகால மொழிபெயர்ப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 7வது வசனம் இங்கிலீஷ்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க.
இது எதுக்குன்னா, நான் உங்களை போட்டு கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. பைபிள் ஸ்டடி எடுக்க விரும்புறவங்க இந்த ஆப் எல்லாம் இருக்குது, ஈஸியா ஃப்ரீ டவுன்லோட் தான். தேவையான சொல்லுங்க, நான் உங்களுக்கு அதனுடைய லிங்க் தர்றேன். ஸோ இது எல்லாமே நம்ம மேன்மை பாராட்டுறது எப்போ தெரியுமா? எனக்கு உபத்திரம் வந்துச்சு, ஆனாலும் உம்மாலே ஒரு சேனைக்குள், அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். We need to be victorious when trouble comes, when pain comes, when suffering comes. அது நம்மளை வந்து தாக்கதான் செய்யும். நம்ம தேவ பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே இல்லாம இருந்தோம்னா மாட்டிக்கிடும். தேவ பிள்ளைகளுக்கு பிரச்சனையே இல்லாம இருந்தோம்னா நல்ல சாத்தானுக்கு பிரியமா வண்டி ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆனா தேவ பிள்ளைகளுக்கு பிரச்சனை வருதுன்னா சத்ரு தொந்தரவு ஆக்கப்பட்டிருக்கிறான்னு அர்த்தம். அதனாலதான் நாம என்ன செய்யணும், அவன் எவ்வளவுதான் நமக்கு இது பண்ணாலும் கூட, என்னதான் வேதனைகள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், உபத்திரவங்கள் வந்தாலும், நம்முடைய ஒழுக்க முறையை மெயின்டைன் பண்ண வேண்டும். நம்முடைய நற்பண்பு ஒழுங்கான முறையில காத்துக்கொள்ள வேண்டும். மனத்திண்மை, மன தைரியம் விடக்கூடாது. கேரக்டர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இதுதான் சொல்லுகிறது. சரி, அடுத்தது ஆதாமுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையிலான வேறுபாடு. சிலவங்க கேட்பாங்க, see, we are united with Adam. We were united with Adam. Yes, ஆதாமோடு முதல்ல இணைக்கப்பட்டவர்கள். ரோமர் 5:12-14 வரை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். நான் இடத்துல வாசிக்கிறேன். நான் எல்லாருமே மரிக்கிறோம். நாம் ஆதாமுடைய சந்ததி யார் என்பதற்கு ஒரு ஆதாரம் மரணம். ரோமரா ஆதியாகமம் 5 அவன் அவனை பெற்றான், மரித்தான். இவன் அவனை பெற்ற மரித்தான், அவன் அவனை பெற்ற மரித்தான். அப்ப எப்போ வாக்கு மரணம் வந்துச்சுது? அதான் கேள்வி இன்னைக்கு. பாவத்தின் சம்பளம் மரணம். ஏன்னா பிரமாணத்தின் பிறபாடு தான் மரணம் வந்தும்பாங்க. ஆனா பிரமாணம் வரல. ஆதாம் இருக்கும் பொழுது நியாய பிரமாணம் கொடுக்கப்படல. லேட்டா தான் நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது. கிட்ட 2500 வருஷத்துக்கு பிற்பாடுதான் அது கொடுக்கப்பட்டது. ஆதாம்ல இருந்து நான் சொல்லுவேன். அப்போ மரணம் எப்படி ஆட்கொண்டது? அதான் கேள்வி. ஆதாமே நம்ம ஏன் கொண்டு வர்றோம்னா, மரணம் எப்படி வந்தது நம்முடைய வாழ்க்கையில? காரணம் என்ன? மோசைக்கு பிற்பாடுதான் பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஆதாம் முதல் மோசே வரை மரணம் ஆட்கொண்டது. ஒரே காரணம், ஆதாமுடைய கீழ்ப்படியாமை. அதுக்கு பிறகு ஆதாமுக்கு பிறகு பிறந்தாங்கல்ல, அவங்களுடைய கீழ்ப்படியாமையினால அல்ல. ஆதாம் பாவம் செய்த பொழுது மரணம் ஆட்கொண்டது. அதுக்கு பிறகு அவனுடைய சந்ததியார் மரித்துக் கொண்டிருக்கிறான். அந்த ஒரு மனிதனுடைய பாவம், சாரி, அந்த ஒரு மனிதனுடைய பாவம். ஆனா மனிதர்கள் எல்லாம் அவங்களுடைய பாவத்தினால மறிக்கல. அதான் நான் சொல்ல வருகிறேன். பாவத்தினால மறிக்கதா இருந்தா குழந்தை எப்படி மறிக்குது? குழந்தை என்ன பாவம் செய்துச்சுது? But we are racially united with Adam. ஆதாமுக்குள்ளாக நாம மறிக்கிறோம். அதான் அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். See, all men die because of Adam. அதுக்கு பிறகுதான் நியாயப்பிரமாணம் வந்துச்சு, மரணம் ஆட்கொண்டது. அவன் ஒரு மனிதன் மூலமாக உலகத்தில் மரணம் வந்தது. அந்த மரணத்தை இருந்து மீட்டெடுப்பதற்கு இன்னொரு மனிதன் தேவை. அதுதான் நாம் பார்க்க போகிறோம். ஆதாமுக்கு பழைய சிருஷ்டிப்புக்கு தலைவர். He was the king. அவன் பாவம் செய்தபடினால தன்னுடைய ராஜ்யத்தை இழந்து போனான். ஆண்டவர் ஆளுகையை கொடுத்தார் ஆதாமுக்கு.
அந்த ஆளுகையினை அவன் இழந்து போவதற்கு காரணம் பாவம், அவனுடைய பாவம். So because of Adam's sin, all mankind is under condemnation and death. எல்லா மனிதருக்கும் ஆக்கினை தீர்ப்பும் மரணமும் வர காரணம் ஆதாமுடைய பாவம். அந்த மனிதனுடைய பாவம் கிடையாது. அந்த அப்படியே சந்தையில பிறகுறாங்களே. Death came through Adam. அப்படி தனிப்பட்ட முறையில அவர் நியாய தீர்ப்பு செய்ததாக இருந்தாலும் எல்லாருமே கீழ்ப்படியாம தான் இருப்பாங்க. அவனுடைய கீழ்ப்படியாம, அதனாலதான் குழந்தைகளை பார்த்தாலும் கூட அந்த பாவத்திற்கு உட்பட்டிருப்பதை பார்க்கலாம். சோ இந்த 5ஆம் அதிகாரம் 12 என்ன சொல்லுகிறது? இப்ப புரியும் உங்களுக்கு. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும், அவன் மூலம்தான் பாவம் உலகத்துல பிரவேசிக்குது. பாவத்தினாலே உலகத்திலே பிரவேசித்தது போலவும் பாவமும், பாவத்தினாலே மரணமும், அதுவரை உங்களுக்கு பிரமாணம் கிடையாது. சோ அவனுடைய பாவத்தினால, ஒரு மனுஷனுடைய பாவத்தினால மரண உலகத்துல பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணமும் எல்லாருக்கும் வந்தது போலவும் ஆயிடுச்சு. அந்த ஒரு மனுஷன் மூலம் தான் எல்லாரும் பாவிகளாக நம்ம பிறக்கிறோம். அடுத்தல பாருங்க 13ஆம் வசனம். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. அதனாலதான் எல்லாரும் மரித்தாங்க. அது யார் மூலம் வந்தது? ஆதாம் மூலம் வந்த பாவம். நியாயப்பிரமாணம் இல்லாத இருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. பாவம் இருந்துச்சு, ஆனா நியாயப்பிரமாணம் அதை காட்டி கொடுத்தது. நியாயப்பிரமாணம் சொல்லு, அது ஒரு, நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், அது ஒரு கண்ணாடி. ரெண்டு பேரும் ரெண்டு ராஜ்யம் உருவாக்குகிறத இங்கே பார்க்கலாம். ஆதாமுக்கு ஆட்சி கொடுக்கப்பட்டது, தலைமை பீடத்தில் அமர்ந்திருந்தான். அவனுடைய கீழ்ப்படியாமையின் நிமித்தமாக பாவமும், பாவத்தினால் மரணமும், அதன் மூலமாக அதிலிருந்து பிறந்தவர்கள் எல்லாரும் மரித்தார்கள். ஆனால் இரண்டாவது வந்த நம்பர் அவருக்கு முன்மாதிரியானவர், முன்னடையாளமானவன், பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன். அதுதான் 14 கடைசி சொல்லு. அப்படி இருந்து மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்தவர்களை ஆண்டு கொண்டது. ஒரே குற்றம், ஒரே மனிதன், அப்படி நிறைய வரும். அப்போ ஆதாமின் மீறுதலுக்கு பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அதான் சொல்றாரு. அவன் பாவம் செய்யறானோ இல்லையோ, மரணம் எல்லாரையும் ஆண்டு கொண்டது. அப்ப இந்த ஆதாம், நான் ஏற்கனவே சொன்ன 2 கிங்டம் இருக்கு. ஒண்ணு ஆதாமுடைய அரசாட்சி, இன்னொன்னு இயேசு கிறிஸ்துவனுடைய அரசாட்சி. ஆனா ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை தான் பார்க்க போறோம். which one is better? மரணம், death through Adam. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக we receive the life, ஜீவனை பெறுகிறோம். அடுத்து சொல்றாரு, ஆனாலும் 15ஆம் வசனம், ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானது அல்ல. எப்படி எனில், ஒருவருடைய மீறுதல்னாலே அநேகர் மரித்திருக்க. ஒரு மனுஷனால அநேகர் மரிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. மரித்தான். மரணம்.
சாதாரணமா நடக்கிறது. ஒரு மனிதனுடைய மீறுதல்னாலே அநேகர் மரித்து கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகியிருக்கு. இந்த கிருபை எல்லார் மேலும் வருகிறது. இப்போ எப்போ இயேசு கிறிஸ்துக்கு பிற்பாடு யாரெல்லாம் அதுக்கு முந்தினது வேற கதை. Whatever you lost in Adam, we have gained much more than we ever lost in Adam. இயேசு அதாவது ஆதாமுடைய மூலமா இழந்து போன எல்லாவற்றிற்கும் மேலான காரியங்களை இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாம் பெறுகிறோம். கிருபை ஈவு அது அநேகர் மேல் பெருகிட்டு வாசிக்கிறோம். ஆதாமில் இழந்ததை காட்டிலும் அதிகமாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாம் பெற்றிருக்கிறோம். அதுதான் இந்த 12ஆம் வசனத்திலிருந்து 15 வரை சொல்லுகிறார். கிருபை வரத்தின் வளர்ந்துக்கு அது ஒப்பானதே கிடையாது. This is better than ஆதாம்ல இழந்து பார்த்தீங்கன்னா அதை விட பெட்டரானது தேவனுடைய கிருபை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு வருகிற ஈவு. எல்லாருக்கும் whoever accepted the Lord, அது என்ன அப்படி என்ன he accomplished much more than Adam. அவருடைய மகனாக தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் தந்தள்ளி உலகத்தில் அன்பு கொண்டார். நாம அப்பா பிதாவை என்று கூப்பிடப்பட்ட புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெறுகிறோம். We become the sons of God. முன்னாடி அது கிடையாது. அங்க மரணம் தான், ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதலின் மூலமாக இது அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. மேலும் ஒரு பாவம் செய்தனால் உண்டான தீர்ப்பு தேவனாலும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்து நிமித்தம் யாரு? ஆதாமுடைய ஒரே குற்றம், கீழ்ப்படியாமை. ஆக்கினைக்கு எதுவா இருந்தது? எல்லாரையும் அட்டாக் பண்ணிச்சு. ஆனா கிருபை வரமோ இயேசுவின் மூலமாய் வந்த நல்லது புரியுதா? கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு எதுவா இருக்கு. இந்த கிருபை வரம் என்னன்னா அநேக குற்றங்கள், no matter how big you are a sinner. அதனாலதான் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் பொழுது அவனுக்கு ஒரு அஷூரன்ஸ் வந்துடும். அதுக்கு பிறகு பழைய சுவாபம் அவனுக்குள்ளாக இருப்பதில்லை. அநேக குற்றங்களை நீக்க என்னன்னா ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டுட்டான்னா அவனுடைய பாவங்கள் சமுத்திரத்தின் ஆழமா போட்டாச்சு. அவர் முற்றிலுமாய் மன்னித்தார், முதுகுக்கு பின்னாலே எரிந்து விட்டார். அதுக்கு பிற்பாடு நீ பழைய காரியங்கள்லயும் இதுலயோ நம்ம இருக்கிறதுக்கு இது கிடையாது. அதனாலதான் அநேக குற்றங்களை நீக்கி நம்முடைய எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் நீதி வழங்கும் தீர்ப்புக்கு ஏதுவா இருக்கிறது. மனுஷன் நம்மள சொல்லலாம் அல்லது மற்றவர்கள் சொல்லலாம். ஆனா தேவன் உங்களை மன்னிச்சிட்டாருன்னா கிருபை வருமோ அதான் கிருபை வரும். யூ ஆர் மை சன். ஏன்னா தாவீது செய்யாததான். தாவீது கொலைகாரன், பொய் சொன்னான். கொலைன்னா சாதாரண கொலை இல்ல, வஞ்சகம், அடுத்தவன் மனைவியை எடுத்துக்கொண்டான். அவ்வளவு பெரிய குற்றவாளி. உலகம் என்ன சொல்லியிருக்கோம் அவனை பற்றி? இஸ் சோ ஹாரிபிள்.
அவனை பற்றி சொல்ல, அவன் ஒரு கொலைகார பையன், அவன் பொய் சொன்னவன், அடுத்தவனுடைய மனைவி வஞ்சிச்சவன். ஆனா அவன் சங்கீதம் 51 பாடி அவன் மன்னிப்பை தாண்டி போயிட்டான். உலகம் என்ன செய்துட்டு இருக்குமோ அதிலேயே உட்கார்ந்துகிட்டு. சவுலை பின்பற்றினவர்களுக்கும் தாவீதை பின்பற்றினவர்களுக்கும் அதுதான் வித்தியாசம். சவுலை பின்பற்றினவர்கள் ஆதாமை பின்பற்றுகிறவர்களுக்கு சமம். அவர்களுக்கு விடுதலை கிடையாது, அதிலேயே தான் இருந்துகிட்டு இருப்பாங்க. அந்த சவுலை பின்பற்றுற கூட்டம் இருக்கு பாருங்க, அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த பாவத்திற்குள்ளாகவே இருந்து அதை விட்டு ஒண்ணு அவங்களுக்கும் விடுதலை கிடையாது, மற்றவங்களுக்கும் விடுதலை இல்லைன்னு சொல்லிட்டு. கிருபை, அதுதான் கிருபை வரமோ, அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமானது. இது அவன் போயிட்டான், அவன் ராஜாவாயி அதுக்கு பிறகு அவன் பொற்காலம் வந்து தாவீது பெரிய காரியங்கள் அதுக்கு பிறகு சாதித்தான். காரணம், அநேக குற்றங்களை நீக்கி நீதி வழங்கும் தீர்ப்பு. அதனாலதான் பெரிய கொலைகாரா இருப்பான், பெரிய உபச்சாரங்கள்லாம் இருப்பான். அவனுங்கெல்லாம் அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு வந்து செய்தி கொடுக்கும்போது சொல்லுவான், எப்ப இவன் எப்படி இருந்தவன். ஆண்டவர் நம்ம நினைக்கலாம், நீங்களும் நானும் நினைச்சா கூட அவர் நினைப்பதில்லை. நம்முடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டாருன்னா அதுக்கு பிறகு we need to be content. யார் கண்டென்ட்டா இருக்க முடியாதுன்னா, பாவம் மன்னிப்பின் அஷூரன்ஸ் இல்லாம இருக்கும் பொழுது அது கடினமான ஒரு காரியம். இதுதான் சவுலை பின்பற்றுவர்களுக்கு. அதனால என்ன ஆகி போச்சு, அழிஞ்சு போச்சு, அவனுடைய டைனஸ்டி இல்லாம போயிடுச்சு. ஒரு சந்ததியில ஒரு ராஜாவை எழுப்பன்னு சொன்ன மாதிரி எழுப்புறாரு பின்னால. யாரு? தாவீதுடைய சந்ததியில. அதான் கிருபை வரும், அநேக குற்றங்களை நீக்கி. ஆதாமுடைய சந்ததியில அப்படி கிடையாது. அது பாவ சந்ததி, பாவத்தினால் விழுந்து போன சந்ததி, குற்றம் காண்கிற சந்ததி, கிறிஸ்துடைய கிருபையை காணாத சந்ததி, உணராத சந்ததி. நம்ம எந்த சந்ததியில இருக்குமோ அதுக்கு தக்கனதான் அந்த கேரக்டர் டெபினிஷன் சொன்ன மோல்டாகி வருகிறது. எப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் பொழுது ஒன்னும் நம்மை அசைக்க முடியாது. தாவீதை ஒருத்தன் பின்னால தூசிச்சுக்கிட்டே போனான், அவன் பேசாம நடந்து போனான், பெரிய ராஜா. அவன் கிருபை வரத்திற்குள்ளாக இருக்கும் பொழுது நீதி விளங்கும். அதனால இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வந்துடணும்னு சொல்றது. நல்ல வித்தியாசம் தெரியும். நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக ஒண்ணும் கிடையாது. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனோ அன்னையில இருந்து இன்னைக்கு வர ஆச்சு. சின்ன ஒரு காரியங்களையும் நமக்குள்ளாக ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருக்குது. நான் நல்லா குடிக்கிறது உண்டு, எல்லாம் உண்டு. அப்பெல்லாம் யோசிப்பேன், எப்படி நம்ம குடிக்காம இருக்க முடியும் அப்படின்னு. ஆனா 89 நான் ரட்சிக்கப்பட்டேன். அன்னையிலிருந்து என்னைக்கு வர எத்தனையோ சூழ்நிலைகள் கர்த்தர் இந்த கிருபை வரத்திற்குள்ள இருந்து கொண்டிருக்கும். அதனாலதான் அல்லாமல் ஒருடைய மீறுதல்னாலே அந்த ஒருவன் மூலம் மரணம் அவன் ஆண்டு கொண்டே இருக்கும். எந்த மீறுதல்னால? ஆதாமுடைய மீறுதல்னால. அது அவனை ஆட்சி செய்யும், மரணம் அவனை ஆட்சி செய்து கொண்டே இருக்கும். அப்ப நமக்கு மரணம் இல்லையா? அது இயேசு அழகா சொன்னாரு, என்ன விசுவாசிக்க மரித்தாலும் பிழைப்பான். அது என்ன? நித்திய ஜீவன். அங்க நித்திய ஜீவன் கிடையாது ஆதாமுடையதுல. அப்ப இந்த மரணம் ஒருவனுடைய மீறுதல்னாலே அந்த மாதிரி ஆளுகளுக்கு மரணம் ஆண்டு கொண்டே இருக்கு எப்பொழுதுமே. கண்ணை மூடினாங்கன்னா அவங்க எட்டர்னல் இது வந்து அங்கதான் ஆண்டு கொண்டிருக்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்ம கிருபை வரம், அதான் இயேசு கிறிஸ்து மூலமாய் கிருபை பெறுகிறது. 17 நான் 15ஆம் வசனத்தில் திருப்பி இது பண்ண போறேன். கிருபை பெறுகிறது. இயேசு சத்தியமும் கிருபை நிறைந்தவராக வந்தார். கிருபையின் பலன் நித்திய ஜீவன்.
கிருபையினாலே வரும் ஈவு அநேகர் மேல் அதிகமாய் பொழியும். கிருபை வரம் அநேகருடைய குற்றங்களை நீக்கிறது. அதனால 15ஆம் வசனம் அழகா சொல்லுது, மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானது இல்லை. தேவனுடைய கிருபை இயேசு கிறிஸ்துவின் ஒரே மனுஷனுடைய கிருபையினால ஒரு ஈவும் அநேகர் அதிகமாய் பெரிய இருக்குது. அநேகர் மேல் இயேசு கிறிஸ்து அந்த மரணத்தை ஜெயித்தார். ஒருடைய மீறுதல்னால நான் என்ன சொன்னேன், பாவத்தினால அந்த மரணம் ஆண்டு கொண்டிருக்கும். ஆனால் கிரைஸ்ட் டிட் கான்கர் டெத். அவர் மரணத்தை ஜெயித்தபடியினால யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் மரித்திருக்கிறார்களோ, நல்ல கவனிங்க, யாரெல்லாம் who have died in Christ, one day he will raise the bodies of all. கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவருடைய எல்லாருடைய சரீரத்தையும் அவர் எழுப்பு. அதுதான் அது மேலான ஒரு காரியம். அப்படி மரணத்தோடு விட்டுருந்தா பழைய ஆதாமுடைய நிலைமையில தான் இருந்து கொண்டிருக்கும். அவர் எழுப்புகிறதா அதோட மெயின். அவர் எழுப்பலாம இருந்திருந்தாருன்னா வைங்க, ஒரு அர்த்தம் இயேசு வந்தனுடைய அர்த்தமே கிடையாது. உயிர்த்தெழுதல் இல்லையானா கிறிஸ்தவ இல்லை. இன்னைக்கு எத்தனையோ முயற்சிகள் ஏறெடுக்கப்பட்டது கிறிஸ்தவத்தை அழித்துவிட. இன்னைக்கு கிறிஸ்தவத்தை தழைத்தோங்க செய்கிறதே உயிர்த்தெழுதலின் வல்லமை. அவரை நம்புகிற எல்லாருக்குமே நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அதனாலதான் மனுஷனுடைய கிருபையினால வர இவு அது அநேகர் மேல அதிகமாய் பெரிய இருக்கிறதுன்னா தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறார். 10 நானும் அவைகளுக்கு ஜீவன் இருக்கும் பரிபூர்ணப்படவும் வந்தேன். அந்த 17ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது, கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம். ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால முழு உலகத்தையும் முதல்ல கண்டனம் செய்தார். He condemned the whole world just because of one man's disobedience, Adam. But the same way, God used another man, Jesus Christ, to redeem us. To save us. You see, by condemning the human race through one man, Adam. But God was able to save the human race through another man, Jesus Christ. And give them eternal life. அவங்களுக்கு eternal life கிடையாது, நமக்கு eternal life வருது. என்னன்னா எல்லாமே கிருபை வரத்திற்குள்ள வந்துட்டோம்னா என்ன கேரக்டர் மோல்டிங் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு பக்கம் அவருக்குள்ள வளர்ந்து கொண்டே இருக்க வேணும். அதனாலதான் நம்ம நீங்கள் என்னிலும் என்னோட வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். இயேசு கிறிஸ்து ஒருவராக ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. நமக்கு ஆளுகையை கொடுக்கிறார். ஆகையினால ஒரே மீறுதல்னால எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஒரே நீதி, அவர் நீதியை நிறைவேற்றினார்.
அந்த பாவத்தின் சம்பளத்தை, மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் நீதிமானாக்கப்பட்ட அவருக்கு, ஏன்னா மரணத்தை நம்ம சிலுவையில மரித்ததுனால ப்ரொபிஷியேஷன், பாவ நிவர்த்தி. சாரி, இன்னைக்கு கருப்பட்டி காஃபி. ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அது யாரா இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்கனா இருந்தாலும் சரி, இஸ்லாமியரா இருந்தாலும் சரி, இந்துக்களா இருந்தாலும் சரி, அந்த ஒரே மனுஷன்ல நம்ம இணைந்திருக்கும் பொழுது ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவானது. அதனாலதான் இன்னொரு மனிதனை, வரப்போற மனிதருக்கு முன் அடையாளமானவன் தான் ஆதம். அவனை அதுல இருந்து விழுந்து போன மனுக்குலத்தை மீட்டெடுக்க இன்னொரு ராஜ்யத்தின் தலைமையாகிய இயேசுவை அனுப்பினார். அவர் ஜெயித்தார். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லி அவர் மரணத்தை ஜெயத்தினால் விழுங்கினவர். அதனாலதான் நாமும் ஜெயம் பெற்ற, உங்களுடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அந்த இயேசுவின் மீது நீங்க நம்பிக்கை வைக்கும் பொழுது you will be victorious because you are under the leadership of our Lord Jesus Christ. You don't have to fight on your behalf. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். ஏன்னா ஆண்டவர் செய்ததெல்லாம் பர்ஃபெக்ட், நல்ல அளவுதான் செய்யிருக்கு. ஆதாமுடைய சந்தையில இருந்து பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம், சிந்தனையில பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம், செயல்களில் பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம், வார்த்தைகளில் பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம், நடத்தைகளில் பாவத்திற்கு அடிமையாக இருந்தோம். அப்புறம் என்ன செய்தாரு? இவ்வளவு தப்பும் செய்தவர்களுக்கு தண்டனை உண்டு. அவர் என்ன செய்தார்? ஓகே லார்ட், நான் என்ன அந்த தண்டனையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். நான் ஏற்றுக்கொண்டு எல்லா நீதியை நிறைவேற்றி நான் தேவன் அவரை எழுப்பினார். பிதாவாகியது அவரை எழுப்பினபடியினால கீழ்ப்படிந்து அவரை எழுப்பினார். நம்ம பிலிப்பியர்ல பார்ப்போம். அடுத்த எழுப்பி வந்த பழைய சுவாபங்கள் எல்லாம் அவரோடு கூட சிலுவையில அடைஞ்சாச்சு. அதுக்கு பிறகு இந்த புது அந்த பழைய சுவாபத்தை எதிர்பார்க்க கூடாது. அவரும் அதெல்லாம் தூக்கி சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டார், முதுகுக்கு பின்பாக எரிந்து விட்டார். அதனால நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அப்படின்னா என்ன? யூ ஆர் ஃபர்கிவன். அந்த பாவியான ஸ்திரீ என்ன சொன்னாரு? கல்லறிஞ்சிட்டு வரும் பொழுது, நாங்க இவ்வளவு கையுமையுமா பிடிச்சோம், உபச்சாரத்துல பிடிப்பட்ட ஸ்திரீ. ஆண்டவர் என்ன சொன்னாரு? நானும் ஒன்னும் ஆக்கினுக்குள்ள திருப்பதில்லை, நீ இனி பாவம் செய்யாத போ. படுக்கையில படுத்துன்னு சொன்னா படுக்கை எடுத்துக்கொண்டு நட, இனி அதிக கேடு உண்டாதபடிக்கு பாவம் செய்யாது. அவ்வளவுதான், பினிஷ்ட், ஃபுல் ஸ்டாப். தாவீதா தான் நடந்துச்சு. அவர் எல்லாம் செய்து முடிச்சுட்டாரு. பிதா கேட்கலாம், ஒருவேளை அவன் பயங்கரமான பாவியான ஆள் இல்லப்பா. குமாரன் சொல்லுவாரு இயேசு கிட்ட, பிதா கிட்ட, நான் அந்த தண்டனை எல்லாம் ஏற்றுக்கொண்டப்பா, அவனுக்காக நான் மறுத்தாச்சு. அதனாலதான் சத்துரு சமயங்கள்ல சொல்லுவான், அவன் இப்படி இவன் இப்படி. ஆண்டவர் பிதா கிட்ட சொல்றாரு, இல்ல அவன் அப்படி இல்லை, இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டு. சில சமயம் நம்ம கீழ்ப்படியாம போகும்பொழுது ஆண்டவர் இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டு, நான் கொத்தி உரம் போட்டு தண்ணீர் ஊற்றி இன்னும் அதை வளர வச்சிருவேன். God is giving us time to mold our character. ஆண்டவருடைய கருத்துல நம்ம மேன்மை பாராட்டுவோம்னா அப்படின்னா என்னன்னா, உபத்திரவங்கள்ல, வேதனைகள்ல, துன்பங்கள்ல நம்முடைய குணங்கள் மோசமாக கூடாது, தேவனுக்கு பிரியமானதா மாறணுங்கிறது தான் இந்த வசனங்கள் சொல்லுது. அன்றையும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே
அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல, அதை நான் சொல்லிட்டேன் முதல்ல இருந்து. அதான் ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார். ஆனா 2 கொரிந்தியர் 5:17 என்ன சொல்லுகிறது? இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்க, பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் பழையவைகள் ஒளிந்து போயின, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. தேவன் அதான் பார்க்கிறார். we are accountable to God. See, he is the head of our new creation. He was gracious, very wise, and he forgiven us. He has forgiven us. See, மோசேயின் மூலமாக பிரமாணம் கொடுக்கப்பட்டது. But not to replace grace. அது கிருபைக்கு மாற்றாக கொடுக்கப்படவில்லை. அது பிரமாணம் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் உனக்கு கிருபை தேவை என்று காட்டுவதற்கு. நீ பாவியான மனுஷன், உனக்கு கிருபை தேவை. பிரமாணம் டெம்பரரி, ஆனா கிருபை நித்தியம். இந்த கிருபை இருக்கணும். அந்த கிருபையை விட்டு நம்ம விலகி விடக்கூடாது. இந்த கிருபைக்குள்ளாகவே இருந்து கொண்டே இருக்கும் பொழுது நாம நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுவோம். நான் ஏற்கனவே சொன்னேன், சவுல he was rejected as a king. அதே சமயத்தில் தாவீதை தான் அந்த கிருபை ஆட்கொண்டது. அப்ப மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாய் பெருகிறது. அதனால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆட்கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆட்கொண்டு நம்ம நித்திய ஜீவனை பெற்று வாழுகிறோமே. பழவைகள் எல்லாம், அதாவது அதுதான் அந்த நித்திய ஜீவன், புதிய வாழ்க்கை கிருபைக்குள்ள வரும் பொழுது அவன் புது சிக்ஷையா இருக்கிறான். இயேசு கிறிஸ்து சிலுவையில கீழ்ப்படிந்துதான் இதை நமக்கு வாங்கி கொடுத்தார். அதனால நமக்கும் அந்த சிந்தை வேணும்ங்கிறது தான் பிலிப்பியர்ல சொல்லப்படுது. இயேசு கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கூடாது. பிலிப்பியருக்கு பவுல் எழுதுகிறார், இப்ப நீ கிறிஸ்துக்குள்ள வந்தாச்சு, ரட்சிக்கப்பட்டாச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கே சமமாய் இருந்த பொழுதும் அதை கொள்ளையாடின பொருளாக கொள்ளாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலான நமக்கு மீட்டு கொடுத்தார, சும்மா இல்ல, அவரையே வெறுமையாக்க வேண்டியது இருக்கு. அடிமையின் ரூபம் எடுக்க வேண்டியது இருக்கு. உன்னுடைய சாயலுக்கு வந்தார். எனக்கு எப்படி சும்மா ஒண்ணும் மீட்டு கொடுக்கலப்பா. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல்னால the obedience of one தான் பார்த்தோம். 19ஆம் வசனத்துல பார்த்தோம்ல, 19ங்க. ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே. அந்த கீழ்ப்படிதல் என்ன? அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக கொள்ளல, தம்மை தாமை வெறுமையாக்கினார், அடிமையின் ரூபம் எடுத்தார்,
மனுஷ சாயலானார், மனுஷ ரூபமாய் காணப்பட்டார், மரணபடிந்த, அதாவது சிலுவையின் மரணபடிந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார். பிதாவுக்கு முன்பாக எவ்வளவு தாழ்த்தினாரோ நம்மகிட்ட அதுதான் சொல்றார். கிறிஸ்து இருந்த சிந்தை உங்களில் இருக்கு. That means need to obey the Lord Jesus Christ. அவர் நான் ரட்சிக்கப்பட்டு அதோட வண்டியை ஓட்டுறது இல்ல. நோ நோ, நிறைய பேர் அப்படிதான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், நான் பாட்டு பாடுறேன், நான் அந்நிய பாஷையில பேசுறேன், அதெல்லாம் ஓகே. பட் கீழ்ப்படிதல் அதான் சொல்றாரு. அவர்கள் இருந்த சிந்தை உங்களுக்கு இருக்கக்கூடாது, இருக்கணும். அவரு தேவனுக்கு சமமா இருக்கிறவர், அதை நான் தேவனுக்கு சமம், எனக்கு என்னத்துக்கு, நான் ஏன் அதிகாலை வேளையில அவர் இருட்டோட எழுந்து ஜெபம் பண்ண போறேன். ஃபோர்த் வாட்ச் பிரேயர். அதனால தேவன் அவ்வளவு தூரம் அவர் கீழ்ப்படிந்ததுனால தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, அப்படின்னா அவருடைய கேரக்டர் நம்ம பார்த்தவன், அவருடைய கேரக்டர் எல்லாம் மோல்டாய் இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கப்படும்படிக்கு எல்லாவற்றிற்கும் மேலான நாமத்தை அவர்களுக்கு தந்தருளினார். அவர் கீழ்ப்படிய 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 அவருக்கு மேலான நாம். நம்முடைய வாழ்க்கையில அதுதான் நம்ம தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்க. அந்த கிருபையை இழந்து போகக்கூடாது. புது சிருஷ்டியானது உண்மைதான். ஆனா எப்படி பிதாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவன் எப்படி அவரை உயர்த்தினாரோ, அதனாலதான் 12ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, அதனால எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமயமா இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இழந்து போகவும் வாய்ப்பு. அது ரொம்ப, அதாவது இட்ஸ் லைஃப் அண்ட் டெத். ரட்சிப்பு நிறைவேற, அதாவது நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, கிருபைக்குள்ள வந்துட்ட, உன்னை கழுகியாச்சு, புது சிருஷ்டியா மாத்தியாச்சு. ஆனா நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு நிறைவேறல. இன்னும் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் சத்துருடைய அட்டாக் இருந்துகிட்டு தான் இருக்கும், இன்னொரு பக்கம் சரீர பலவீனங்கள் இருக்கலாம், இன்னொரு பக்கம் பிரச்சனைகள் இருக்கலாம். இப்படி அநேக காரியங்கள் நம்ம நெருக்கும் பொழுது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னன்னா, உபத்திரவத்துல பொறுமையும் பொறுமையிலே பரீட்சையும். அப்படின்னா என்ன? மனத்தின்மையும் அல்லது தகைமையும் ஒழுக்கம், காரியங்களை சொன்ன நம்முடைய கேரக்டர் மாறுவதற்கு இடம் கொடுக்கும். அதான் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படும். நிறைய பேர் என்ன ஆகும்னா, எனக்கு தெரிஞ்சவர் கொஞ்சம் பேர் உண்டு, ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, அப்புறம் நாளடைவிலேயே கிராஜுவலா சரியான இது இல்லாம, இது புரிதல் இல்லாம, ஒண்ணு ஜெபம் இல்லாம, கீழ்ப்படிதல் இல்லாம, தலைக்கு மேல போயாச்சு. ஜான் போனான்னு முடம் போனான்னு நம்ம அதுல இருந்து மீட்டு எடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆதாமின் மூலமாக பாவமும் மரணமும் பிரவேசித்திருப்ப தானே சொல்லுவார். ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமான். ஆதாம் முதல் மோசே வரை மரணம் ஆட்கொண்டது ஒரே குற்றத்திலும் தான். இது நம்ம பார்த்தாச்சு. ஆதாம் தலைமையில பழைய சிருஷ்டியில் பாவமும் மரணமும் ஆட்சி செய்து கொண்டிருந்தன.
ஆனா கிறிஸ்துவன் தலைமையிலான புதிய சிருஷ்டியில் கிருபையும் நீதியும் ஆளுகை செய்து கொண்டிருக்கின்றது. நாம் அவருக்கு அடிபணியும் போது நாம் நம் வாழ்க்கையில் ஆட்சி செய்யும். Sin and death were reigning in the world creation, where Adam was head. ஆனா எப்ப இயேசு கிறிஸ்துக்குள்ளாக வந்திருக்கணும், நம்முடைய வாழ்க்கை, அதாவது நாம் ஆட்சி செய்யணும் ஆவியானோட துணையோடு கூட. யுவர் கேரக்டர் இஸ் டிசைன்ட் or decided by the creator. Others cannot decide your character. ஒரு டைமண்ட் இருக்குன்னா அது அழுக்குல கிடந்தாலும் டைமண்ட் தான், குப்பையில கிடந்தாலும் டைமண்ட் தான், கடையில இருந்தாலும் டைமண்ட் தான், அதுக்கு வேல்யூ மாறாது. அதே மாதிரி தேவனுடைய பிள்ளை, நம்ம ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆட்சி செய்வதற்கு பிறந்தவர்கள். நமக்குள்ள கிருபையும் நீதியும் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. Grace and righteousness are reigning in the new creation with Jesus Christ at the captain, at the head. So we need to reign in life. That means ஆளுகை செய்யறதா நம்மை அழைத்திருக்கிறார். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாவேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். புரியுதாப்பா? ஆதாமுடைய பாவத்திற்கும் ஆதாமுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வித்தியாசத்தை தெளிவா பார்த்திருக்கோம். 5ஆம் அதிகாரம் 2வது பகுதி இதுதான் சொல்லுது. அடுத்தது 6ஆம் அதிகாரத்திற்குள்ளாக போறோம். இப்ப இதுவரை உள்ள காரியங்கள் I just want to remind you. 2 பேர் ஆட்சியில, எந்த ஆட்சியில நாம இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவனுடைய தலைமையில நாம செயல்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது தேவன். நம்முடைய கேரக்டரை, நம்முடைய குணாதிசயத்தை டிசைட் பண்றது ஆண்டவர். சொல்ற உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். என்ன அவரால நான் எல்லாம் செய்ய முடியும். You have to trust him. 6ஆம் அதிகாரத்திற்குள்ள கிடைச்சல் டைம் என்ன, ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு முதல் 14 வசனங்கள் பாவத்திற்கு மரித்து கிறிஸ்துவில் பிழைத்திருப்பதுன்னா என்ன, அடுத்தது நாம எப்படி நீதிக்கு அடிமையாக இருக்க வேண்டும். 14ல இருந்து 23. Dead to sin and alive in Christ. பாவத்துக்கு மரித்து கிறிஸ்துவில் பிழைத்திருத்தல். ரோமர் 6:14 நீதிக்கு அடிமைகள், slaves to righteousness. 6ஆம் அதிகாரத்திற்குள்ளா சேர்ந்தான். ஆகையால் இப்ப அர்த்தம் என்ன சொல்ற பாருங்க. ஆகையால் கிறிஸ்துவோடு மரித்து கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்து we are reigning now with Christ as the head. இப்ப நம்ம கிருபைக்குள்ளாக உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். கிருபை கூடுது, நல்ல கிருபையிலே you are enjoying grace. ஆனா டபார் ஆனபடினால நீ கிருபையை ரொம்ப கூடிக்கிட்டே இருக்கிறபடினால கிருபை பெருகும்படிக்கு பாவத்துல நிழல் இருக்கலாம் என்று சொல்லுவோமோ? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிழல் என்று சொல்லுவோமோ? இந்த ஸ்லைடு 1-2 மாறி இருக்குது. பரவாயில்ல, நான் இது பண்றேன். பாவத்துக்கு மரித்த நாம இனி அதுல எப்படி பிழைப்போம்? சிலவங்க சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, கிருபை பெருகிட்டே இருக்குல்ல, தப்பு செய்துகிட்டே இருக்கு, கிருபை கூடிக்கிட்டே இருக்கும். அந்த பேச்சுக்கு இடம் கிடையாது.
பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதுல எப்படி பிழைப்போம்? நோ வே. திருப்பி அந்த பழைய சோபத்திற்குள்ள இருக்கக்கூடாது. அதான் சொல்ல வருகிறது. கிருபை பெருகுது, நான் தப்பிச்சு, கிருபை கூடிக்கிட்டே இருக்கு. அப்ப கிருபை கூடட்டும். It will become very late when you realize you made a mistake. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும், கொஞ்சம் இருங்க, நான் அந்த வசனத்துக்கே போறேன். ஆறாதிகாரத்துக்கு போவோம். ஓகே. ஆகையால் கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலைக்கலாம் என்று சொல்லுவோமோ? கூடாது. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதுல எப்படி பிழைப்போம்? பாவத்துக்கு மறுத்தாச்சு. திருப்பி அதுல போய் நீ மறுத்த சரீரத்தை கொண்டு போய் திருப்பி அவது பாவத்தை இன்ஜெக்ட் பண்ணாத, அதுக்கு உயிர் கொடுக்காத. அதான் சொல்ல வர்றாரு. சிலவங்க பழைய ஜீவிதத்துக்கு லைஃப் கொடுத்து அதை பழைய மறிக்கிறதுக்கு, அத பாவத்துக்கு மறிச்சாச்சு, செத்தாச்சு, சிலுவையில அரைஞ்சாச்சு. திருப்பி செத்த பாம்பு எனக்கு காத்து குடிச்சு செத்த பாம்பு. அதனாலதான் அந்த நாட்கள்ல பாம்பை மண்ணை போட்டு புதைச்சி பாலெல்லாம் விட்டுருவாங்க. ஏன்னா காத்து குடிச்சு உயிரோட வந்துடும். அது மாதிரி சில மனிதர்கள் பாவத்துக்கு மரித்தனா அதை எப்படி பிழைப்போம்? இன்னும் டைரக்டா சொல்ல போனா, நீ தான் செத்தாச்சேடா, பாவத்துக்கு தான் மரிச்சாச்சு. அதுக்கு பிறகு நீ என்னத்துக்கு உனக்குள்ள அந்த பழைய சோபம் ஆடிக்கிட்டு இருக்குது? செத்த பாம்பு இப்படி திருப்பி உயிரோடு இப்படியே ஆடிக்கிட்டு இருந்தா, நீ செத்தாச்சு, அவரோட அடக்கம் பண்ணப்பட்டாச்சு, அவரோட உயிர் தெழுந்தாச்சு. இமேஜின், ஒரு கல்லறை தோட்டத்துல அடக்கம் பண்ணியாச்சு. நீங்க அடுத்த நாள் சும்மா போறீங்க, போய் பிரேயருக்கோ அல்லது உங்க மாலை போட போறீங்க, ஏதோ ஒண்ணு, அங்க பணம் ஆடிக்கிட்டு இருந்தா அப்படி இருக்கும். அதே மாதிரிதான் பாவத்துக்கு மரித்த நாம் இனி எதுல எப்படி பிழைப்போம்? கிருபையை யூஸ் பண்ணி உங்களை மீட்டு, உங்களை ரட்சித்து, உங்களை உயிர்த்தெழ வச்சு, உங்களுக்கு கேரக்டரை மாத்தி, நாளுக்கு நாள் நீ நல்லபடியா வாழணும்னு உன்னை உயர்த்தி, அடுத்த சொல்ற கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்று நாம் அனைவரும். நிறைய பேருக்கு ஞானஸ்நானம்னா என்னன்னு தெரியாது. அடுத்த வாரம் ஞானஸ்நானத்தை பத்தி ஆவரியா எடுக்க போறேன். நோட்டெல்லாம் வச்சுக்கோங்க, நோட்ஸ் எழுதுது. நாம் அனைவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? நீ அவரோட நீ மரணத்துல ஞானஸ்நானத்துல செத்தாச்சுடா, பழைய சோபெல்லாம் பொய்யாச்ச, பின்ன எப்படி நீ அதுல திருப்பி எழும்பி வர்ற? அழகா கொண்டு வர்ற. அங்க கிருபையில இருக்கிறோம். ஆதாம் மூலம் பாவம் ஆட்கொண்டது, ஆதாம் மூலம் பாவம் ஆட்கொண்டது, கிறிஸ்துவின் மூலமாக கிருபை வந்தது. ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமைனால மரணம் ஆட்கொண்டது. ஆனா இன்னொரு மனிதனுடைய கீழ்ப்படிதல்னாலே கிருபை வந்தது. அப்படியெல்லாம் இருந்த பிற்பாடு நீ எப்படி திரும்பியும் பாவத்திற்குள்ளாக நீ போக முடியும்? கிறிஸ்துவோடு நீ அடக்கம் பண்ணி ஆகிவிட்டது ஞான ஸ்நானத்துல. கிருபையை உதாசீனப்படுத்தக்கூடாது. அடுத்த வாரம் நம்ம ஞானஸ்நானத்தை குறித்த 6ஆம் அதிகாரம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். இந்த நாள்ல நாம எல்லாரும் கூட ஜெபிக்கலாம். ஆண்டவருடைய கிருபைக்காக எல்லாரும் கூட, ஆண்டவரே நாள்ல வந்த ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டு உங்களுடைய கிருபையை நாங்கள் இழந்து விடாது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கு. பழையவர்கள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அதனால் நாங்கள் பாவத்தில் நிலைநிற்க முடியாது. கிருபை பெருகும் என்று சொல்லி நாங்க பாவத்தை விளையாடக்கூடாது.
நீங்க எங்களை மன்னிச்சாச்சு, சமுத்திரத்தின் ஆழத்துல எல்லாவற்றையும் போட்டாச்சு. மனிதர்களை நினைத்தாலும் ஆண்டவரே நீர் எங்களை காண்கிறதில்லை. அதுதான் நீங்க செய்தீங்க ஆண்டவரே. நாங்களும் உயிர்த்தெழுந்த இயேசுவில நிலைத்திருந்து இன்னும் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றுங்க. எல்லாரும் கூட ஜெபம். அதனால எங்களை கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நாங்கள் கிருபையை வீணாக்காதபடி கிருபை பெருகத்தக்கதாக அதுல நிலைத்திருந்து கனி கொடுக்க கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற பிரச்சனைகளோடு இருக்கலாம், வேதனைகளோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம். I pray that you will touch them and heal everyone in the name of Jesus. Let there be a breakthrough in their lives. ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். If there is a sickness, if there is a financial problem, if there is any pain, deliver everyone in the name of Jesus, so that your name is glorified. I sprinkle your blood on everyone. தொடர்ந்து உம்முடைய நாம இவர்கள் மூலம் மகிமைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை கொடுக்கிறார், ஆறுதலின் தேவன் ஆறுதலை கொடுக்கிறார். உடைய நாம மகிமைப்படும். அன்பே இயேசு மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. Thank you all for coming.